அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமிலிஸார் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிட்டேங்க. இதை ஒரு குண்டால போட்டுக்கலாம். இதை ஒரு 3 தண்ணியில் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறணுங்க. இப்போது ஊறியாச்சு நல்லா. இப்போ நம்ம இந்த பருப்பை வடிகட்டி பருப்பை மட்டும் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு போட்டாச்சு. 3 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இப்போ இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நம்ம அடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மிக்சியில் நல்லா கொரன்னு அடித்து எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அடிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அடித்து வச்சுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த வெங்காயத்தோட கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்குங்க. நான் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. அடுத்தது குழம்பு செய்ய போகலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எண்ணெயில் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது, அப்புறமா பூண்டு தட்டி போட்டுக்குங்க, இல்லாட்டி வெட்டி போட்டுக்குங்க. பொடி பொடியாக வெட்டி போட்டாலும் சரி, இல்லை 1க்கு 2 தட்டி பூண்டை போட்டாலும் சரி. இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் வெட்டி போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ வந்துட்டு போடும்போது விழுகலை, அதனால் ஒரு 3 சின்ன ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக வெட்டி போட்டுக்குங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அதை இதில் ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இது நல்லா தக்காளி வெந்ததும் மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கலக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா மசாலா பிடிச்சு நல்லா கலரணும். தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ புளியை ஊற்றிடலாம். பாருங்கள், நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ், அதாவது ஒரு கீத்து தேங்காய், 1 கீத்து 1.5 கீத்து தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன். அதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நம்மளுக்கு தண்ணி எந்தளவு வேணுமோ கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நான் அரைச்சி ஊற்றுனதும் அந்த ஜார்லேயே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிட்டேன். உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்குங்க.
இப்போ இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோங்களா பருப்பு உருண்டை, அதை இதில் ஒவ்வொன்றா போட்டுடலாம். பருப்பு உருண்டை போட்டதுக்கப்புறமா உடனே கலக்கி விட்றாதீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதில் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வேகும். இந்த மாதிரி தனித்தனியாக தள்ளி தள்ளி உருண்டையை போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததும் அந்த பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மிதந்து வரும். அப்போது அந்த டைமில் எடுத்து நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். அது வரைக்கும் கலக்காதீங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ மெதுவாக திருப்பி விடுங்க. பருப்பு போட்டதுமே திருப்பினீங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும், எல்லாம் கலந்துரும், அந்த உருண்டை நிற்காது நம்மளுக்கு. அதனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விடுங்க. நம்ம அப்படியே குழம்புக்கு வந்து உப்பு போட்டோம் இல்லைங்களா, செக் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க கொஞ்சம் உப்பை. பாருங்கள், உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.